யாரெல்லாம்? அஸ்வினி மகம் மூலம். அஸ்வதி மகம் மூலம். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. ரோகிணி அஸ்தம் திருவோணம். இந்த 9 நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறீர்களோ? அஸ்வினி மகம் மூலம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள். எப்படிங்க? தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள். அடுத்தவர்களுக்கு கூல கும்பிடு போடாதவங்க. அப்படியே புரியுதுங்களா? அடுத்தவங்களுக்கு இந்த கூல தலை வணங்குதல், அவங்ககிட்ட இருக்க கூல கும்பிடு போட்டு நடிக்க மாட்டாங்க. சுயமாக கௌரவத்தை எதிர்பார்ப்பவர்கள். சுய கௌரவம் அவர்களுக்கு மிகவும் தேவை. கண்டிப்பா சுய கௌரவம் உங்களுக்கு வேணும். இவர்களை யாராச்சும் நெகட்டிவா பேசுனா அடுத்த நிமிஷமே அவர்களை விட்டு விலகவும் ரெடி ஆயிடுவாங்க. அவங்களை விட்டு விலகிடுவாங்க. அவங்கள பிடிக்காம போயிடும். தான் சாதிக்க வேண்டும், என்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பேர் புகழ் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியா இருக்கும். சில நபர்கள் தன்னுடைய தலைக்கு தலை முடிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். நாம் எந்த செயலை கொடுத்தாலும் அதை நம்ம கரெக்டான முறையில் செஞ்சு முடிக்கும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? இந்த குணங்கள் அத்துணையும் யாருக்கு இருக்கும்? இந்த சொன்ன பாதத்தில் இருக்குங்க. அவங்கள நீங்க அட்ராக்ட் பண்ற ஒன்றும் இல்லைங்க. அவரை எந்த குறையும் சொல்லாம, நீ செய்யறதெல்லாம் சூப்பர்ப்பா, உன்ன மாதிரி யாரும் செய்ய முடியாங்கிற வார்த்தை உச்சரிங்க. அவங்களுடைய எனர்ஜி பூஸ்ட் ஆகும். சரிங்களா? குறை சொல்லாதீங்க. யாரெல்லாம் இந்த பாதத்தில் பிறந்தவங்க இருக்கிறீங்க? இத்தனை பேர் வந்திருக்கீங்க. யாராச்சும் இந்த பாதத்தில் பிறந்தவங்க இருக்கீங்களா? இல்லை. சரி, நிறைய கேட்டிருப்பாங்க இல்லையா? எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. அடுத்து யாரெல்லாம் இதே தான், இந்த நட்சத்திரமே தான், 9 நட்சத்திரமே தான். அஸ்வினி மகம் மூலம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, ரோகிணி அஸ்தம் திருவோணம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்பவுமே தன்னுடைய குடும்பத்தை நேசிப்பவராக இருப்பார். எப்பவுமே தன்னுடைய குடும்பத்தை பற்றி எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்துக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைப்பாங்க. முதல் பாயிண்ட். 2வது, நிறைய சம்பாதிக்கணும், பொருள் தேடும் வேண்டும் என்ற எண்ணம் ஜாஸ்தி இருக்கும். நம்ம எப்படியாச்சும் இந்த சமுதாயத்தில் நிறைய சம்பாதிக்கணும், நிறையா பொருள் தேடணும் அப்படிங்கிற எண்ணம் நிறையா இருக்கும். இன்னும் சுவாரஸ்யமாக சொல்ல போனால் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அதாவது ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டா கூட, கடை எப்படி தான் சாப்பாடு தரமாக இருக்கும்னு நினைப்பாங்க, டேஸ்ட் கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. சரிங்களா? சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய கடை, நல்ல தரமான உணவு எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். சில பேர், நிறைய பேர் இந்த ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க இந்த கேட்டகரியில் நிறைய இருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் அவங்களுடைய குணத்தில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு டெய்லி குடும்பத்தில் நடக்குது இல்லைங்களா, செயல்களை பற்றி டெய்லி அவங்கள பேசணும். அவங்ககிட்ட என்ன பண்ணணுங்க, பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும், டைம் கொடுக்கணும். இப்போது ஒரு கணவர் இருக்கார், வேலைக்கு போயிட்டு வந்துடுறாரு, பொண்ணு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வந்தோன்னே ஏமா பண்ண என்ன பண்ண அப்படின்னு அவங்ககிட்ட அதிகமாக என்ன பண்ணணும், பேசணும். அவங்க அதிகமாக பேசணும் கூட கிடையாது, அன்றாட நிகழ்வுகளை ஷேர் பண்ணிக்கணும், நல்லா பேசணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். பெண்களாக இருந்தால் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த எப்படி சொல்கிறதுனா, முகத்துக்கு முக்கியத்துவம்னா வெறும் இது பூசுறது மட்டும் கிடையாது, பவுடர் பூசுறது மட்டும் இல்லை. யாராச்சும் வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டால் கூட மூஞ்சி கிஞ்செல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போய் நிற்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 4-5 விஷயம் சொல்லலை, இதில் ஒன்றில் உயிராக இருப்பாங்க, ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப உயிராக இருப்பாங்க. அப்போ அது என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு அது எது பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு கணவர் இருக்கார், மனைவிக்கோட சண்டை, மனைவிக்கு பிடிச்ச சாப்பாடாக அவராக செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். அதே மாதிரி தன்னுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது மூலமாகவும் எப்போவுமே அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போதும் அவங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய மாற்றங்கள் வரும். இது உண்மையா இல்லையா? இந்த பாதத்தில் யாராச்சும் பிறந்திருக்கீங்களா? ஏதாவது ஒன்றில் உயிராக இருப்பீங்க. எனது எண்ணத்தில் உயிராக இருக்கிறார் அவர், சாப்பாட்டுலையா? சரி, ஓகே. சரி,
அப்புறம் நம்ம பரிகாரம் என்ன, ஒருத்தர் குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அவரை வந்து பரிகாரம் பண்ணுறது. ஒரு சின்ன குழந்தைன்னு என்ன பண்ணுவோம், எத்தனையோ குழந்தைங்க சின்ன குழந்தை இருக்குதுங்க, சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது. அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு பிடிச்சி ஒன்று இருக்கும் இல்லையா, ஒன்று சின்ன குழந்தைங்க இருக்கும், ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும், ஏதோ ஒரு சாக்லேட் இருக்கும், ஏதோ ஒன்று, அதை பாயிண்ட் இந்தாங்கன்னு சாப்பாட்டு பண்ணுன்னா பண்ணுவது. அப்போ அந்த கேரக்டர்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்ன ஆவாங்க, அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? சரி, அடுத்து இதில் பிறந்தவங்க பெரியவங்க யாரும் இல்லையா? உங்கள் பாதம் உள்ள ஒன்று ஒருத்தர் வரலையா? 30 பேர் இருக்கிறீங்க, இன்னும் ஒருத்தருக்குள்ள வரலையா? சரி, அடுத்து வரும், கொல்லப்படாதீங்க. அடுத்து இதே 9 நட்சத்திரங்கள் தான். அஸ்வினி மகம் மூலம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியுடைய 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். சரிங்களா? எப்பொழுதுமே சிறுதூர பயணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிறுதூர பயணம் புரியுதுங்களா? அப்பப்போ எப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப்படியே வண்டியில் போயிட்டு வரும். அந்த சிறுதூர பயணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும், சில பேருக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். இது 2 விஷயத்தில். சில பேருக்கு எப்பவுமே எழுதிக்கிட்டே இருப்பாங்க, சில பார்த்தீங்கன்னா அந்த எழுதுறதுன்னு சொல்லுவாங்களே, எப்பவுமே அந்த எழுதிக்கிட்டே இருப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறதே பிடிக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான இந்த காலத்துக்கு எல்லாத்துக்கும் கேடு விளைவிக்கக்கூடியது, கேடு விளைவிக்கக்கூடன்னு சொல்ல முடியாது, குழந்தைகளை கெடுக்கக்கூடியது செல்போன். இவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பாரு இந்த செல்லும் கையுமா தான் இருப்பாங்க, நிறைய பேர் செல்ஃபோன் கையுமா தான் இருப்பாங்க. அப்போ இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னாவே சில குழந்தைகளை திட்டுவாங்க பெற்றோர்கள், நீ செல்ஃபோன் பார்க்காதுன்னு பிடுங்கி வைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த மாதிரி கேரக்டர் உள்ள குழந்தைகளை செல்ஃபோனை கொடுத்து, கண்ணு நீ பார்த்துக்கோ, ஒரு மணி நேரம் பார்த்துக்கோ, உனக்கு கொடுக்குற கண்ணு, நீ நல்லா படிச்சிடும், நீ செல்ஃபோன் பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி அவங்கள வந்து என்ன பண்ணணும்னா அடிக்கடி என்ன பண்ணணுங்க, ஒரு 2 வீலர் உட்கார வச்சு அப்படியே கொஞ்சம் தூரமாக ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ ஒரு மனுஷனை ரிலாக்ஸ் பண்ணணும், பண்ண முடியுதானுங்க? அப்போ இந்த குணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். இதில் எதுலையாச்சும் ஒன்று உயிராக இருப்பாங்க. யாருங்க சார் இதில் இருக்கீங்க? எதுலைங்க சார் உயிராக இருக்கிறீங்க? என்னங்க அது மைக் கொடுத்துருங்க அப்படியா? அல்ல மைக் கொடுத்துருங்க. ஏன்னா சொல்ல சொல்ல உண்மையா பொய்யான்னு தெரியணும் இல்லைங்க. அவங்கள புரிஞ்சுக்கணும். அவங்கள மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் லைஃப். சொல்லுங்க. அஸ்வினி 3ங்கய்யா. சரிங்க. எல்லாமே கம்யூனிகேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே இதுதான். நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகே, கரெக்டாக இருக்கணுங்க. இது ஜோதிட விதி, இதை யாராலையும் மாற்றவும் மறுக்கவும் முடியவே முடியாது. சரிங்களா? சரி, அடுத்துங்க. சொல்லுங்க. 3 தெரிஞ்சவங்க இருக்காங்க சார், அப்படிதான் டிரைவிங் போகணும்னு ஆசைப்படுவாங்க. புரியலீங்க. அஸ்தம் 3ஆம் பாதத்துல இருக்காங்க. அவங்க வாரத்துக்கு ஒரு ட்ரிப்னால வெளியே போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதான் விஷயம். ஒரு 10 கிலோமீட்டர்னால போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ரிலாக்ஸ் ஆவாங்க. எவ்வளவு பெரிய டென்ஷன் இருந்தாலும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். கூட்டிட்டு போனா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. கண்டிப்பா. இல்லைன்னா அந்த 10 நாள் கூட்டிட்டு போலீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. அடிக்கடி 2 வீலர் கூட்டு போகணும். ஆமா சார். அப்ப நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இப்ப கல்யாணம் முடிக்கிறாங்க புருஷன் பொண்டாட்டி, கல்யாணம் முடிச்சுட்டாங்க, மனைவிக்கு இந்த மாதிரி ஆசை, கூட்டிட்டு போனா சரி, மனைவிக்கு ஆசையா இருக்கும், நம்மளால 2 மாசத்துக்கு ஒருக்கா எப்பாச்சும் ஒரு எங்கேயாச்சும் விசேஷம் கூட்டு போனா அது அப்புறம் என்ன ஆகும்? கேரக்டர் அப்படிங்கிற கேரக்டரை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க நல்லா இருப்பாங்க. சரிங்க சார், உட்காருங்க. உட்கார்ந்தே சொல்லுங்க சார், நின்றுட்டு சொல்லுங்க இல்லைங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இதே நட்சத்திரம் 9 நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், அஸ்வினி மகம் மூலம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அம்மா மீது அதிகமான பாசம் வைத்தவர்களாக இருப்பாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய கேரக்டரே அவங்களுக்கு சில நேரத்தில் வந்திருக்கும், அல்லது அம்மா எப்படி கேரக்டர்களோ அதே மாதிரி அதே கேரக்டரில் இருப்பாங்க, அல்லது அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. இது முதல் கேரக்டர். நல்லா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெஸ்ஸிங்க்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க. புரியுங்களா? நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி போடணும், டீசெண்டாக ட்ரெஸ் போடணும், நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கணும், ட்ரெஸ்ஸு மேலே அதிக பிரியம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், 4 வீலர் வாங்கணும், 4 வீலர் ட்ராவல் பண்ணணும், 4 வீலர் ஓட்டணும், அந்த மாதிரி விஷயங்கள் மேலே ரொம்ப அல்லாதி பிரியம் இருக்கும். ஒரு சில பேர் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வேணும். எப்படிங்க? இதெல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக கிடைக்கணும், இருக்கும் கம்ஃபர்டபுள் வேணும்னு இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இது யார் இந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க? வந்திருக்கிறவங்க யாத்திரைங்க? எந்த பாதங்க? என்னங்க? எல்லாமே இருக்கு. ஐயா உங்களுக்கு எதுலைங்க இருக்குது?
எல்லாமே இருக்குது. அவ்வளோதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறது? சரி இப்படி ஓகே, இவங்களை என்ன பண்ணுறது? அப்படியே சொன்ன மாதிரி தான். எப்படி 3ஆம் இடம் 2 வீலர் கூட்டு போகிறோம், 4ஆம் இடம் காரில் போயிட்டு வந்து வேலை ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. என்னங்க? வேலை செய்யும். அப்போது அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, காரில் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். அடிக்கடி அந்த கார் எடுத்துகிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 20 கிலோமீட்டர் போனால் கூட போதும், அப்படி காரில் போய்ட்டு ரிலாக்ஸ் ஆவாங்க. இது ஒரு ரிலாக்ஸ் ஆவாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து என்ன பூஸ்டப் கொடுக்குறோன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வச்சுக்க, வாப்பா போய் துணிக்கல்ல போய் துணி எடுத்துகிட்டு வரலாம், அடவா சும்மா போய் உனக்கு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னா அப்படியே அடிக்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி குணாதிசயங்கள் அதுக்குள்ளே வந்து நிறைஞ்சிருக்கும். அப்போது இவங்களை இப்படி தான் அட்ராக்ட் பண்ணணும், வேறு வழி இல்லை. அவங்களுடைய குணத்தை கேட்ட மாதிரி அவர்களை நம்ம ஒரு விஷயம் அவங்க செய்யணும். இந்த பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா இந்த மாதிரி குணாதிசயத்தை நம்ம என்ன பண்ணணுங்க, அதற்கேற்றவாறு செயல்படுத்தினா கண்டிப்பாக. ஆனால் நான் சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயத்தில் உயிராக இருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இருக்காது. அதுக்காக 4 விஷயமே இருக்கணும் கிடையாது. சில பேருக்கு எல்லாமே பொருந்தும், ஒரு சில பேருக்கு ஏதாச்சும் ஒன்று விஷயத்தில் முழு உயிராக இருப்பாங்க. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.